2:21. மனிதர்களே, உங்களையும் உங்கள் முன்னோரையும் படைத்த உங்கள் இறைவனையை அழையுங்கள், நீங்கள் உள்ளச்சம் உடையோர் ஆகலாம். உங்களையும் உங்கள் முன்னோரையும், உங்க முன்னிருப்பவர்னு சொன்னா நம்ம முன்னாடி இருக்கக்கூடியவங்க, படைத்த உங்கள் இறைவனையை அழையுங்கள். அவங்கள்ட்டயும் உள்ளச்சம் இல்லை, நம்மகிட்டயும் உள்ளச்சம் இல்லை, அல்லது அவங்கள்ட்ட உள்ளச்சம் இருக்குது, நம்மகிட்ட உள்ளச்சம் இல்லை, ஏதோ ஒரு நிலையில உள்ளச்சம் இல்லாம இருக்கும், கொஞ்சம் பெருமை சந்தோஷம் மகிழ்ச்சியில் இருக்கணும். நம்ம வேண்டாம் இறைவனே, எங்க எல்லாத்துக்கும் பொறுமையை கொடு, உள்ளச்சத்தை கொடு, நன்றியை கொடு, நம்பிக்கை கொடு, இன்னும் ஞானங்களுக்கு கொடு, அது அதிகரிச்சு கொடு. இது நம்ம பிரார்த்தனை அமையும் போது அந்த உள்ளச்சமும் சுகமானவமா இருக்கும். இந்த நன்மையை தவற விட்டக்கூடாது அந்த அடிப்படையில் உள்ளச்சங்கிறது பயந்துட்டு இருக்கிறது கிடையாது. அவங்க கொடுத்த பாக்கியத்தை நான் பெருமை கொண்டு தவற விட்டக்கூடாது, அவங்க கொடுத்த பாக்கியத்தை நான் மற்றவங்களை பொறாமை ஏற்படுத்தி தவற விட்டக்கூடாது, அவங்க கொடுத்த பாக்கியத்தை நான் வீண் விரயம் செஞ்சு தவற விட்டக்கூடாது. எல்லா வகையிலையும் அவன் கொடுத்த பாக்கியத்தை அவனுக்கு நன்றி செலுத்தாம நான் தவற விட்டக்கூடாது. இப்படி நம்ம ஒவ்வொரு நிலையிலையும் தவற விட்டுட்டு இருக்கிறோம். பாக்கியங்கள் வரும்போதெல்லாம் சில நேரம் மழை பெஞ்சிட்டு இருக்குது, ஆனா அதை கூட நம்ம அனுபவிக்க மாட்டேங்கிறோம், அதுலயும் செல்போன் வச்சுருப்போம், அப்படின்னு சேர்த்து அலைக்காம அப்பேற்பட்ட வானங்களே நமக்கு அடிபணிஞ்சு மேகங்களை ஒன்று கூட்டி பாக்கியத்தை இருக்கும் போது எல்லாத்தையும் தூக்கி போட்டு அதுக்கு நன்றியோடு வந்து நன்றியோட நினைவு வந்து குளிக்கலாம், தண்ணி பிடிக்கலாம், அல்லது அவன் பிரார்த்திக்கும் போது இன்னும் அந்த பரவலாய் கேட்டுட்டு இருக்கலாம். அதை விட நமக்கு அந்த செல்போன் சேர்த்தா தான் முக்கியமா இருக்கு. அல்லது நம்ம எந்த இதுல மனை செய்யப்பட்டு விளையாட்டு கேளிக்கை வேடிக்கையில தான் உட்காந்துட்டு இருக்கோம். இதுவும் நம்மளை பலயப்படுத்திட்டு இருக்காங்க. இதுதான் புரியுது.